புகாரியுடைய ரிவாயத். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் அமலு ஃபி அய்யாமின் அஃதல மின்ஹா ஃபி ஹாதிஹி, இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட மிக சிறந்த அமல் வேற எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களும் கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் ஏனைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட மிக சிறந்த அமல் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல் தான். திர்மிதி, அபூதாவுதுடைய ரிவாயத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஏனைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட மிக விருப்பமான அமல் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹு தர்கீப் வ தர்ஹீப்ல ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வலா அஸ்கா இன்தல்லாஹ் வலா அஅதம அஜ்ரன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பரிசுத்த வாய்ந்த அதிக நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய அமல் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே, அதுவும் முதல் 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பஸ்ஸாருடைய ரிவாயத். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா, இந்த உலக நாட்களிலே மிக மிக சிறந்த நாட்கள் எது தெரியுமா? இதற்கு மார்க்கறிஞர்கள் 2 கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது, ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் இருக்கின்றன, இந்த 365 நாட்களிலும் மிக சிறந்த நாள். இரண்டாவது கருத்து, இந்த உலகம் படைக்கப்பட்டு எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன, இந்த வருடங்களிலே எத்தனை கோடான கோடி நாட்கள் இருக்கும், இந்த கோடான கோடி நாட்களில் மிக சிறந்த நாட்கள் எது தெரியுமா? அய்யாமுல் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எப்படி பல மடங்கு நன்மைகளை கொடுக்கிறானோ, இதே போலத்தான் யாராவது ஒருவர் இந்த நாட்களிலே ஒரு பாவத்தை செய்தால் அதற்குரிய தண்டனையும் பயங்கரமானதாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பாவகரமான செயல்களை செய்வதை விட்டு பாதுகாப்பானாக.